என் கையில இருக்க அந்த மேஜிக் பென்சில் இருக்கிற வரைக்கும் டே லாலிபப்பே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இரா நான் உலகத்துக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியோட மேஜிக் பென்சில் பவரை வச்சு அவன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். ராக்கிக்கு நான் இருக்கிற இடம் சுத்தமா தெரியாது, ஏதோ ஒரு தீய சக்தி தான் ராக்கிக்கு உதவி பண்ணியிருக்கு. சரி அந்த தீய சக்தியை அழிப்போம், அந்த ராக்கியும் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கர கனவு காண்டி தூங்கியிருந்தேன். கனவுல ராக்கி என்னை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் நிஜமா வந்து அந்த ராக்கியை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ராக்கி உண்மையிலே வந்துட்டு இருக்காங்க. டே ராக்கி நீ எப்படா உயிரோட வந்தா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும்போது, நான் லாலிபாப் எப்படி இருக்க, உன் கூட கேம் விளையாடி ரொம்ப நாளா ஆயிடுச்சு, சின்னதா ஒரு கேம் ஒன்று விளையாடலாமா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். டே நீ தான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டு எப்படா உயிரோட வந்தேன்னு கேட்கும்போது, டே உனக்கு ஒரு மேட்டர் ஒன்று சொல்லுவா, அந்த தீய சக்தி உலக தலைவனே நான் தான்டா, இப்போ இதுக்கப்புறம் என்ன யாராலையும் அழிக்க முடியாது சொல்லிட்டு அவனோட தீய சக்தி மேஜிக் பென்சில் வச்சு என்கிட்ட காமிச்சோன்னே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. சரி வாடா உன் மேஜிக் பென்சில் ஜெயிக்கிறா என் மேஜிக் பென்சில் ஜெயிக்கிறா சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டு பார்க்கலாம் சொல்லும்போது, டே ஒரு நிமிஷம் இருடா, ஏன்டா பறக்கிற, நீலாம் என் கூட சண்டை போடுற அளவுக்கு தகுதியானும் கிடையாது, இரு என் தீய சக்தி உலகத்தில் ஒருத்தன் இறக்குற முடிஞ்சா அவன் கூட சண்டை போட்டு அப்புறம் என் கூட வா, ராக்கி அடுத்தது யாரை வரை போறானோ.